இன்றைய நாளின் அனுதின தியானத்திற்காக தெரிந்து கொண்ட தலைப்பு ஒண்டரஸ் கிஃப்ட், அற்புதமான அன்பளிப்பு. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவையானவர்களை சந்திக்கிறவராய் இருக்கிறார். முதலாவது நாம் பார்க்கும்போது சூரியன் அது உதிக்கிறது. சூரியன் உதிக்கும்போது அங்கே பெரும் மகிழ்ச்சியை இயற்கையிலே நாம் பார்க்கிறோம். இது ஒரு ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு ஆழமான ஒரு சத்தியமாய் காணப்படுகிறது. மகிழ்ச்சி பொருட்களினாலோ இல்லை என்றால் வாழ்க்கையிலே இருக்கும்படியான வசதிகளினாலோ நமக்கு கிடைக்கும் என்று நாம் உலகத்தார் நினைப்பது போல நினைக்கக்கூடாது. அதனால் தான் சங்கீதக்காரன் சொல்கிறார், வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. இப்போ இயற்கையிலே மகிழ்ச்சி ஏற்படும் போது, அதனால தான் ஒரு பாடலை நான் சிறு பிராயத்தில் இருக்கும்போது என்னுடைய தாத்தா காலை வேளையில் எழுந்து பாடுவார், காலமே தேவனை தேடு அவருடைய காருண்ய பாதம் பணிந்து பன்னாடு என்று சொல்லி. காலமே என்று சொல்லும்போது அந்த காலை வேளையிலே நீங்கள் எழுந்து பார்ப்பீர்கள் என்றால் குயில் கூவுகிறதும் பறவைகள் அங்கே பாடி மகிழ்கிறதும் அநேக இயற்கையின் சலசலப்புகள், காற்று வீசுதல், தென்றல் அடித்தல், இப்படிப்பட்ட காரியங்களை பார்க்கும்போது அந்த காற்று நான் பொல்யூட்டட், மாசுபடாத காற்றாக அது நமக்குள்ளாய் செல்லும்போது அது நம்மை உள்ளுறுப்புகளை அது புதுப்பிக்கிறதுமான இந்த காரியங்கள் அனைத்தையும் பார்க்கும்போது இது தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட அன்பளிப்பாகவே சங்கீதக்காரனோடு கூட நாம் பார்க்க முடியும். 25ஆம் வசனத்தை வேதத்தின் அடிப்படையில் 119ஆம் சங்கீதத்திலே பார்க்கும்போது, என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். நம்முடைய சரீரமானது மண், மண்ணிலே நாம் வாழ்கிறோம். மண்ணின் மைந்தர்கள் என்று சொல்லுவார்கள். மண்ணின் மைந்தர்கள் மண்ணிலே உருவாக்கப்பட்டு ஆண்டவருடைய மகிமையை பெற்றவர்களாய் நாம் அவருடைய ஜீவ சுவாசத்தை நமக்கு ஊதினதினாலே நாம் நமக்கு அளிக்கப்பட்ட அந்த அற்புத அன்பளிப்பை இந்த மண்பாண்டங்களிலே நாம் பெற்றிருக்கிறோம். ஆனபடினால் தானே சங்கீதக்காரன் சொல்கிறார், என்னுடைய வாழ்க்கையிலே இந்த இயற்கைகளை பார்க்கும்போது, இயற்கையினாலே நான் மகிழ்ச்சி அடையும் போது, என்னுடைய வாழ்க்கையிலே உம்முடைய வசனத்தின்படி என்னை நீர் உயிர்ப்பித்திருக்கிறீர். ஜீவ சுவாசத்தை ஊதினார், ஜீவ ஆத்மா ஆனான். ஜீவ சுவாசத்தை ஊதினதினால்தான் நமக்கு ஜீவன் இருக்கிறது. இந்த ஜீவனை நாம் ஒரு காலம் நாம் தக்க வைக்க முடியாது. ஆண்டவர் எந்த வேளையில் இந்த ஜீவனை எடுக்க சித்தம் வைத்திருக்கிறாரோ அவருடைய திட்டத்தில், அப்பொழுது இந்த ஜீவன் அது தேவனிடத்திலே
செல்கிறது. ஆனால் இந்த மண்பாண்டத்தில் ஜீவனும் ஆத்மாவும் இருக்கிறது. அந்த ஆத்மா அது விடுதலை பெறுவதற்கு, அந்த ஆத்மா இந்த உலகத்திலே சரியான காரியங்களை செய்வதற்கு உள்ளான மனிதன், அதுதான் ஆத்மா. அந்த உள்ளான மனிதன் ஒழுங்காக செயல்படுவதற்கு, உள்ளான மனிதன் ஒழுங்காக செயல்பட்டால்தான் உள்ளான மனிதனில் நாளுக்கு நாள் நாம் வளரும்போது அது நம்முடைய வெளி காரியங்களிலே நம்மை செயல்படுத்தும்படியான வெளி மனிதனுக்குள்ளாய் அது கிரியை செய்கிறதாய் காணப்படுகிறது. அதைத்தான் சொல்கிறோம் 25ஆம் வசனம், என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். நாம் உயிர்ப்பிக்கப்படுவதற்கு நம்முடைய ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். உன் ஆத்மாவில் வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாய். எந்த சூழ்நிலை மத்தியிலும் ஆத்மா வாழ்வதற்கு நாம் வசனத்தின்படி உயிர்ப்பிக்கப்படும் போது, அதனால தான் பார்த்தீங்கன்னா 24ஆம் வசனத்தை சொல்கிறார், உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பமும் என் ஆலோசனை காரணமாய் இருக்கிறது. சாட்சிகள் என்று சொல்லும்போது ஆங்கிலத்தில் டெஸ்டிமோனிஸ் ஆர் மை டிலைட். அங்கே ஆண்டவர் அநேக காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார் என்பதை உணரும்போது தான் அது நமக்கு இன்னும் ஆண்டவர் நமக்கு ஆலோசனை கொடுக்க தயாராக இருக்கிறார். ஏனென்றால் தாவீது அதிகமாக போருக்கு சென்றவன். அதான் 23ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, பிரபுக்கள் உட்கார்ந்து எனக்கு விரோதமாய் பேசிக்கொள்கிறார்கள், முது அடியேனோ பிரமாணங்களை தியானிக்கிறேன். பார்த்திங்கன்னா சத்துரு நம்மை எப்படியாவது அழிக்கலாம் என்று சொல்லி அவன் பலவித திட்டங்களை போட்டிருக்கிறான். இப்போ போட்டிருக்க திட்டம்தான் அந்த கொரோனா வைரஸ், இல்லை என்றால் COVID-19. கண்ணுக்கு தெரியாத ஒரு கிருமியாக அநேகரை தினமும் பாதித்து கொண்டும் அழித்து கொண்டும் இருக்கிறது. இதுதான் பிரபுக்கள் உட்கார்ந்து செய்ய முடியாத காரியம். இப்போ உலக நாடுகளிலே பார்த்தீங்கன்னா சீன தேசம் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறது. சீனா தான் இதை உண்டு பண்ணி உலகத்துக்கு பரப்பி விட்டு அதில் மகிழ்ச்சி கொள்கிற ஒரு காரியம். அதுக்கு என்னன்னா பார்த்தீங்கன்னா, தான் வல்லரசு நாடாக மாற வேண்டும். அங்கே ஆண்டவருடைய பயம் கிடையாது. அவனுடைய திட்டமெல்லாம் பிசாசு சாத்தான் என்கிறவன் அவன் இடம் கொடுப்பதனால், சீனா இடம் கொடுப்பதனாலே அந்த தேசத்துக்குள்ளாயும் நார்த் கொரியா மற்றும் இப்படிப்பட்ட தேசங்கள் ஒன்று சேர்ந்து, ரஷ்யா, சிரியா, இப்படிப்பட்ட நாடுகள் கிறிஸ்துவை அறிந்த மக்களை எப்படியாவது அழிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே என்ன செய்கிறார்களாம், பேசிக்கொண்டிருக்கிறார்கள். மேக்கிங் எ கவுன்சில். அவர் உட்கார்ந்து அவர்கள் ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் தாவீது சொல்கிறான், நம்முடைய பிரமாணங்களை நான் தியானிக்கிறேன். நீர் என்ன சொல்லுகிறீர், நீர் எனக்கு எப்படி வழிகாட்டப் போகிறீர்? இந்த கிஃப்டே அதுதான். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியாய் இருக்கும். கர்த்தரை தேடும்படியான ஜனங்களுக்கு அவர் ஆலோசனை கர்த்தாவாய் இருக்கிறார்.
இதுதான் ஒரு தேவ பிள்ளைக்கு, தேவ பிள்ளை வசனத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு ஆழமாக தியானிக்கிறானோ அவ்வளோக்கு அவ்வளோ வழிகாட்டுதலை அவன் பெற்றுக்கொள்ள முடியும். அதுக்குரிய வசனங்களை நாம் ஒரு சில காரியங்களை பார்க்கலாம். அங்கே 97ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது தாவீது சொல்கிறார், உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். நம்ம என்னத்தை தியானம் பண்ணுறோம்? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை சேர்ப்போம் என்று சொல்லி எதிர்காலங்களை குறித்தும் நம்முடைய வாழ்க்கையிலே தரங்களை குறித்தும் நாம் தியானிக்கிறோமா? ஏனென்றால் தாவீது பிசாசு போடுகிற தந்திரங்களை அவன் எப்படி எதிர்த்து நிற்க முடியும் என்று சொல்லி வேத பிரமாணங்களை அவன் தியானித்தது போல 97ஆம் வசனத்திலே சொல்வது போல, உமது வேதத்திலே நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், நான் நாள் முழுவதும் அது என் தியானம். ஆண்டவரை பற்றி, ஆண்டவருடைய வசனத்தை பற்றி யோசித்து கொண்டிருப்பதற்காகத்தான் இந்த தின தியானத்தை ஆண்டவரின் உள்ளத்தில் அனுதினமும் சொல்ல சொல்லி எனக்கு வெளிப்படுத்தினாலே இதை நான் செய்து கொண்டிருக்கிறேன். இதனாலே உண்டாகும்படியான காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, நானும் ஆசீர்வதிக்கப்படுகிறேன், என் வழிகள் அது நேர்மைப்படுத்தப்படுகிறது. அவரை தியானிக்க முடியாத தியானம் எனக்கு இன்பத்தை கொடுப்பது மட்டுமல்ல, நான் மற்றவர்களுக்கு சொல்லி அவளும் இதில் பிரயோஜனம் அடைகிறார்கள் என்ற ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி இந்த தியானத்தின் மூலமாக எனக்கு மட்டுமல்ல, நான் பெற்ற இன்பம் என்னை அறிந்தவர்களும் பெறத்தக்கதாக ஆண்டவர் எனக்கு இந்த தரிசனத்தை கொடுத்து அதை நான் செய்து கொண்டிருக்கிறேன். 98ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானமுள்ளவனாக்குகிறீர், அவைகள் என்றென்றைக்கும் என்னோடு இருக்கிறது. பார்த்திங்கன்னா இந்த வசனத்தை நாம் தியானிக்கிறப்ப என்ன நடக்குன்னு பார்த்திங்கன்னா, சத்துரு நமக்கு இருக்கான். அவன் பேர் என்ன? யோபுகிட்ட நேற்று பார்த்தோம். ஆண்டவர் கேட்குறார், எங்கே வந்த? நான் சுற்றி வந்தேன். அவனுக்கு என்னன்னா, சுற்றி பார்ப்பான், அப்படியே பார்த்துட்டு வருவான், யாரை அழிக்கலாம், யாரை விழுங்கலாம் என்று சொல்லி வகை தேடி சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறான். அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கர்த்தரை தேடுகிற மக்களுக்கு, கிறிஸ்தவ மக்களுக்கு ஆண்டவர் அங்கே என்ன செய்கிறார்? ஞானத்தை கொடுக்கிறார். அவருடைய கற்பனைகளையும் கை கொண்டு அவருடைய வார்த்தையை தியானிக்கிறவர்களுக்கு தாவீது சொல்கிறார், என் சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவனாக்குகிறீர். என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எப்படி செய்ய வேண்டும்? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். அப்போ பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறதுக்குரிய ஆயுதங்கள் நமக்கு வேண்டும். இல்லையென்றால் ஞானம் வேண்டும், ஸ்ட்ராட்டஜிஸ் என்று சொல்வார்கள். எப்படி கையாள வேண்டும் அவனை, அந்த ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சாதான், அந்த வழிகள் தெரிந்தால்தான் அது தேவ ஞானத்தினாலே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரிந்தவைகளே. ஆண்டவரை தியானிக்கும் போது அவனுடைய தந்திரங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். எப்படி நம்ம தாக்குவான், எந்த பக்கத்தில் தாக்குவான், யாரை நம்முடைய வீக் பாயிண்ட்டாக வச்சு இருக்கானோ அதை பார்த்து தாக்குவான், அவர் மூலமாக தாக்குவான். ஆனால் ஆண்டவரை நாம் தியானிக்கும் போது அந்த கிஃப்ட் என்னன்னா, ஜீவன் ஞானத்தை கொடுக்கிறார். ஸோ வண்டர்ஃபுல் கிஃப்ட் இஸ்
அவரை தியானிக்க முடியாத தியானம். அவரை தியானிக்க முடியாத தியானம் எனக்கு இனிதாய் இருக்கு. எவ்வளவாய் பிரியமாய் இருக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா டேஸ்டி என்று சொல்வார்கள். சுவையான ஒரு காரியமாக அவரை தியானிக்க முடியாத தியானம். இனத்தையும் கொழுப்பையும் உண்ணது போல இருக்கிறபடியான வார்த்தைகள். அதுதான் அங்கே நாம் பார்க்கிற அற்புத அன்பளிப்பு. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சாப்பிட்றோமோ இல்லையோ, நாம் செய்ய வேண்டிய முதற் காரியம், சாப்பிடலன்னா கூட பரவாயில்ல, வசனத்தை தியானிக்கும்போது அந்த தியானம் நம்மை ஞானத்திலே வல்லவனாக்குகிறது, நம்மை உயிர்ப்பிக்கிறது, ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது, ஆலோசனை கொடுக்கிறது, எதிர்த்து நிற்கத்தக்கதான அந்த சக்தி பலன் கொடுக்கிறது. இதை கொடுத்து நம்மை உயிர்ப்பிக்கிறது. இன்றைக்கு அப்படிப்பட்ட வேத தியானத்தை தேவன் செய்யும்படியாக கிருபை செய்தார். வேதத்தை வாசியுங்கள், வேதத்தை தியானியுங்கள், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து என்று சொல்லி சங்கீதக்காரன் முதல் சங்கீதத்தில் ஆரம்பிக்கிறான். பிரியமாக தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவனுக்கு கிடைக்க முடியாத ஆசீர்வாதங்களை சொல்கிறாள். அது பெரிய ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் தயாராகவும், கர்த்தர் இந்த வார்த்தையினாலே உங்களை உயிர்ப்பித்து தியானிக்கத்தக்கதான அற்புதமான அன்பளிப்பை உங்களுக்கு தருவாராக. இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன்.